ஐயா கருணாநிதியை இப்போ நாகரிகம் இல்லாமல் பேசிட்டார். டே அவரெல்லாம் நாகரிகமாக பேச சொல்கிறதே அநாகரிகம்டா, பைத்தியக்கார பயில்களா. இந்த நாட்டில் அநாகரிக அரசியல் அதனுடைய ஆதி தொடக்கமே அவர் தான்டா. வளையலில் இருக்கு தட்டி அனுப்ப முடியாது அக்கா தங்கச்சிக்கு, அவ்வளோ அவசியமா இருக்கு. வேணா போட்டு கட்டுப்பாரு. ஏய் ரஷ்ய புரட்சியாளர் லெனின் சிலையை சாச்சிட்டான். ஒரு 3 வயசு பையன் தலை மேலே ஏறி நின்று ஒன்று கடிச்சிட்டான். தட்டி பாரு படம் இருக்கு. பங்களாதேஷின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் மண்டையில் ஏறி அடித்து சாச்சிட்டான் சிலையை. ரெவல்யூஷன் புரட்சி. இலங்கையில் புரட்சி. ராஜபக்சே அப்பனுக்கு வச்சிருந்தான் சிலை, தூக்கி குப்பையில் தள்ளிட்டான். புரட்சி. சந்திரபாபு நாயுடு வந்தார், ஜெகன்மோகன் ரெட்டி ராஜசேகர் ரெட்டிக்கு வச்சிருந்த சிலையெல்லாம் எங்கே கிடக்கு எவனுக்கும் தெரியல. அதே நிலைமை இங்கே வரல. நீ பார்த்துக்கிட்டு ரொம்ப ஆடுற, நீ ரொம்ப ஆடுற. பதவி திமிரலையும் பண திமிரலையும் ஆடுற. இது 2 என்கிட்ட இல்லை. ஹிட்லர் சொல்றான், அதை உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன். இலக்க எதுவும் இல்லாதவன் இடத்திலே சவால் விடாத. என்கிட்ட இலக்க உயிரை தவிர ஒரு மயிரும் இல்லை. பார்த்து நடந்துக்க, பார்த்து நடந்துக்க. நீ ஒன்றும் கிடையாது. நீ அதிகபட்சமாக என்னை என்ன பண்ணி போடுவ? ஜெயிலில் போடுவ. என்னை மாதிரி மகிழ்ச்சியானவன் உலகத்தில் இல்லை. ஒரு ஃபோன் தொல்லை இல்லை, ஒரு இது இல்லை. நிம்மதியாக படிப்பேன், நிம்மதியாக குறிப்பெடுப்பேன். எப்போ வெளியில் விட்டே வந்து உன்னை கொல்லுவேன், வச்சு கொள்வேன். இப்போவே நான் கேட்குற கேள்விக்கு எதுக்கும் பதில் இல்லை, எதுக்கும் பதில் இல்லை. ஏதோ பேசிட்டு அலைகிற நீனு. பார்த்து பண்ணுங்க, நியாயமாற கவனம். பல சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சிருக்கு. உனக்கு ஒன்றும் இல்லை. திராவிடம்னா என்னன்னே சொல்ல தெரியல. பார்த்துக்க. நீ வைதேகத்தந்தா படத்தில் வந்த விஜயகாந்த் மாதிரி. ஐயா விஜயகாந்த் தெரியுமில்ல? 2 ரீலுக்கு முன்னாடி செத்துருவார். ஆனால் ரேவதி அம்மா வந்து அந்த காதலியை கூட்டிகிட்டு வருவாங்க, காதலனையும் காதலியும் ஊரை விட்டு தப்பிக்க விடுறதுக்கு. ஊர் எல்லையில் வெள்ளச்சாமி அருவாளோட நிற்பார். அவர் செத்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அப்படியே நிற்பார் அருவாளோட. வரலாம் ராதாரவி தான். ஊர் மக்கள்லாம் பயந்துக்கிட்டு அப்படியே நிற்பாங்க. கடைசியாக ஒரு காற்றடிச்சோன்னு சத்துன்னு விழுவார். அப்படி நீ செத்துட்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடி. சும்மா ஒரு கத்தியை வச்சு படம் காட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் நீ விழுவா பாரு. நீ டெட் பாடி. செயற்கை சுவாசம் கொடுத்து ஒன்று உயிர்ப்பிச்சு வச்சுருக்கான். ஆக்சிஜன் சிலிண்டரில் வச்சுருக்கான். உனக்கு கோட்பாடு இருக்கலடா. நீ பெரிய கொம்பாதி கொம்பன் கொள்கையாளன் தானே. ஐயா பெரியார் பேரறிஞர் அண்ணா அவரெல்லாம் வளர்த்த கொள்கையாளன் தானே. காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டுறா. கட்சியை கலைச்சுட்டாங்க. போறோம்டா கூட்டுறா. உன் திராவிட கொள்கை திராவிடம் என்பது பேசி கூட்டு பார்ப்போம். தலைவனும் தலைவு நீங்க அப்பா முதலமைச்சரும் அமைச்சரும் சேலம் மாநாட்டில் பேசிக்கும் போது 3 சீட் ஆடிக்கிட்டு இருக்கான். போய் சமையல் அறையில் பிரியாணி சாப்பாடை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். எண்ணெய் கேனு சீரக பொட்டலம். அந்த சமையல்கார் உப்பை கூட வாங்க எடுத்துட்டு போவாங்க. ஐயோ இவங்க மாநாடு போடும்போது எல்லா இடத்துலையும் வாழை மரத்தை தாரோட வெட்டி வச்சிருது. கரும்பை அப்படியே பல ஆயிரக்கணக்கில் நட்டுறது. ஏன் பெரியவங்க விவசாய பற்றி உங்கள் அப்பா அம்மா எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா வாழையை தாரோட வெட்டி நடுவியா, கரும்பை வெட்டி நடுவியா? அது விளைய வைக்க எவ்வளவு காலம், அது எவ்வளவு சத்துள்ள உணவுப் பொருள். அதை கொண்டாந்து வீதியில் கட்டி என் ஜனம் கூட்டம் முடிச்சு போகும்போது விக்குன்னு அந்த தாரை அத்து கரும்பு அத்து கட்டா கட்டிக்கிட்டு கருமம். என்னடா உங்களுக்கு இதில் ஒரு பெருமை இருக்கு? என்ன பெருமை இருக்கு சொல்லு? ஏதாவது விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் எப்படி பண்ணுவானா? கார் ரோதைக்கு பூ போடுறது, மேலே பூ போடுறது. எங்கள் கட்சியில் எவனாவது மாலை போட்டு பார்த்துருக்கியா? செத்தா போடு, உயிரோடு இருக்கும் எதுக்கு போடுற? அதுவும் ஒரு மாலை போடு போதும். சாமிக்கு போடுற நிறுத்து, தலைவர்களுக்கு போடுற. இன்னைக்கு பாட்டன் தீரம் சின்னமலைக்கு போட்டோம், ஆனால் அம்பேத்கருக்கு போட்டோம். மரியாதை விட்டு. பூ உனக்கு பூக்கல, எனக்கும் பூக்கல. அது பூச்சி வண்டு வண்ணத்து பூச்சி சிட்டுக்கு பூக்குது. விடுறா. அதை போய் இவர் பெருமை. அதில் இவனுக்கு பரவாயில்ல மேலே வீசுறது, கார் சக்கரத்துக்கு போடுறது. இப்படி ஒரு கூட்டம் உருவாயிருக்கு பாருங்க.
எல்லாத்தையும் மாற்றணும், ஒழிக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. திராவிடம் ஒழிகன்லாம் பேசாத, திமுக ஒழிகன் பேசாத, நாம் தமிழர் வளர்க வெல்கன்னு பேசு. கருணாநிதி அவர்கள் ஒழிகன்னு பேசாத, தலைவர் பிரபாகரன் வாழ்கன்னு பேசு. உறுதியா நில்லு. நம்ம வெல்ல போறோம், நம்பிக்கையோட. முடியாதுன்னு நினைக்காத. நம்மால் முடியாது உலகில் யாராலும் முடியாது, உலகில் யாராலும் முடியாதது நம்மால் முடியும் என்று நம்பு. விடியும் என்று விண்ணை நம்புகிற நீ முடியும் என்று உன்னை நம்பு. முடியும். சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும். முடியாது என்று படுத்தால், முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறை பிடிக்கும். முடியும் என்று எழுந்து நடந்தால் இமயமும் உனக்கு குடை பிடிக்கும். எழுந்து நில்லு, பயப்படாத, எதுக்கும் பயப்படாத. அந்த பாட்டை துரைமுருகன் பாடினா என் தம்பி, வழக்கு போட்டு கைது பண்ணி கொண்டு போனேன். அதே பாட்டை நான் பாடினேன். ஏன் என்ன தொட மாட்ட? ஏன் ஏன் அது அது எனக்கு அசிங்கமா இருக்கு. அதை விட்டு அதனால அவங்க என்னமோ நம்ம அவங்கள பார்த்து பயப்பட நினைக்கிறேன். நம்மளை பார்த்தா எல்லா பயிலும் பயப்படுறான். அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத. இன்னும் 2 ஆண்டு இருக்குன்னு நினைக்காத. 10 மாசம் தான் இருக்கு 26 தேர்தலுக்கு. படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இறுதி இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. விட்டாத. சிறை அதை நிறை, வழக்கு இல்லாது விடியாது கிழக்கு. இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்க. ஒன்றும் கிடையாது. சிறை கட்டினதே நமக்கு தாங்கிற திமிரும் பெருமிதமும் உனக்கு இருக்கணும். சிறையை கட்டினதே நமக்கு தாண்டா. இங்க பாரு, திருடன், தாலியா இருக்கிறவன், கொள்ளக்காரன், கொலகாரன், இவனை தாண்டா சிறை சிதைக்கு. எப்பவும் மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடுகிற புரட்சியாளனை, போராளியை சிறை செதுக்கும் என்பதை நீ நினைவில் வச்சுக்க. ஒன்றும் கிடையாது. நேரு மாதிரி இரு. இன்னும் 16 ஆண்டுகள் கூட என்னை சிறையில் வையுங்கள், புத்தகத்தை மட்டும் தயவு செய்து கொடுத்து விடுங்கன்னாரு. புத்தகத்தை நீ நேசிக்க, சுவாசிக்க, வாசிக்க கத்துக்க. ஒன்றும் கிடையாது. நீ அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறார் புரட்சி ஜெனரல் அம்பேத்கர். அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு செல்லுங்கள். அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், ஆதி தமிழ் குடிகளுக்கான அதிகாரத்தை நாம் வெல்வதுதான் பாதுகாப்பு. பெண்களுக்கு 50 விழுக்காடு கொடுப்பதற்கு காரணம் பாதுகாப்பு. குறவர் குடிக்கு தேர்தலில் நிற்க இடம் கொடுக்க காரணம் பாதுகாப்பு. ஆதி தமிழ் குடி பறையர் குடிக்கு பொது தொகுதியிலே 16 தொகுதி கொடுத்ததற்கு காரணம் பாதுகாப்பு தான். அதிகார அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் தான் பாதுகாக்கும். அதனால கவனத்தில் வைத்துக் கொண்டு வேலை செய்யணும். இது ஆதி பழங்குடி குறவர் குடிக்கான பாதுகாப்பு அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய குடிகளுக்கான பாதுகாப்பு என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு களப்பண்டி ஆட்ட வேண்டும். நம்முடைய தாய்க்குடி, அதை மதிப்பதற்கு பதிலாக மிதிப்பதென்பது பெரும் கொடுமை. அந்த கொடுமையை இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் செய்யக்கூடாது. அவர்களுக்கு தோளுக்கு தோல் நின்று, துணையாக நின்று, அவர்களுடைய அரசியல் வலிமையை, அதிகாரத்தை வென்று கொடுக்க வேண்டியது நம்முடைய பிறவி கடமை என்கிற உறுதியை ஏற்க வேண்டும். இந்த பழங்குடி நாளிலே பழங்குடி மக்களின் உரிமைக்காக நாம் களத்திலே நின்று அவர்கள் உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் பிள்ளையின் கடமை என்கிற உறுதியை ஏற்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை நாளை சொல்லும். தமிழ் தாய் வாழ்க.